எம்மோ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த பாரு மோளை, உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கேன், டவுட்டுக்கு விட்டு நீ ஏன்ட்ட வரப்படாது. நீ ஏற்கனவே ஒரு தடவை இப்படிதான் டவுட்டுக்கு விட்டு நீ வந்து அடி வாங்கிட்டு போனா, மறந்துட்டியோ? அதுக்குள்ள மறுபடியும் அடி வாங்க ஆசையா இருக்கோ? டவுட்டுக்கு விட்டலாம் உங்க அண்ணியோட வச்சுக்க, என்கிட்ட வர வேலை வச்சுக்கிடாதானே. என்னம்மா நீ, நான் உங்ககிட்ட இப்ப என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோவப்படியா? ஒரு டவுட்டு தானே உங்ககிட்ட கேட்க வந்தேன், அதுக்குள்ள இப்படி கோவப்படுதா? போமா, என்கிட்ட நீ இனிமே பேசாத, நான் அன்னிக்கிட்டே டவுட்டை கேட்டுக்கிட்டேன். போப்பா, உங்க அண்ணிக்கிட்டே போய் கேளு. நானாவது கையால் அடிக்கிறதோடு நிப்பாட்டிடுவேன். அவகிட்ட நீ போய் டவுட் கேட்கல, இன்னைக்கு உனக்கு விளக்கமா தடி உறுதி தான். போமா, சும்மா வயசான காலத்துல என்னத்தையாவது சொல்லிட்டு கிடக்குது. எண்ணி எண்ணி. என்ன நாத்து, எதுக்கு கூப்பிட்டா? என்ன விஷயம்? சாப்பிடுறதுக்கு ஏதாவது வேணுமா உனக்கு? சாப்பாடு விஷயத்தை தவிர வேற எதுக்கு என்ன கூப்பிட மாட்டியா? எண்ணி, சாப்பாடு விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. நீ எனக்கு ஒரு டவுட்டு எங்கள் அம்மை கிட்ட கேட்டேன். அது என்னடான்னா டவுட்டு கிட்டலாம் கேட்டியாண்ட வராதனே கோவப்படியாவ, அதான் உங்ககிட்ட கேட்கலான்னு கூப்பிட்டேன். அப்படியா நாத்து, என்ன டவுட் உனக்கு? கேளு, கிளியர் பண்ணிடுவோம். எண்ணி, 5 பொண்ணை பெத்தா அரசனும் ஆண்டி ஆவான்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்குல்ல? ஆமா நாத்து, அதுக்கு பேர் என்ன? 5 பொண்ணை பெத்தா அரசி தானே ஆண்டி ஆவாவ, அரசை எப்படி அண்ணி ஆண்டி ஆவான்? ஐயோ அம்மா, என் மூக்கு. எண்ணி, நான் உங்ககிட்ட இப்ப என்ன கேட்டுட்டேன்னு என் மூக்குல குத்துனிய? அது ஒண்ணு இல்ல நாத்து, மூக்கு புடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும். சபா, சரியான அடி.